12th Standard Business Max, Chapter 7, Probability Distributions, Exercise 7.1, Question number 6. If 5% of items produced turn out to be defective, then find out the probability that out of 20 items selected at random, there are subdivision 1. Exactly 3 items are defective. Subdivision 2. At least 2 defective. Exactly 4 defective. And last one is find the mean and variance. Let x be the random variable. Let p be the probability of a defective items. Given n is equal to 20. கணக்கில் வந்து nங்கிறது out of 20 items. n ஓட value 20. p is equal to 5%. 5% items are defective. அதனால p is equal to 5%. That is 0.05 p ஓட value. We get q ஓட value. q is equal to 1 minus p. அதாவது 1 minus 5 by 100. 90 by 100 or 0.95. n is equal to 20. p is equal to 0.05. q is equal to 0.95. Binomial distribution p of x is equal to x. ncx p power x q power n minus x. இதில் அந்த வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணும். nக்கு பதிலாக 20 cx, pக்கு பதிலாக 0.05 பவர் x, qக்கு பதிலாக 0.95 பவர் n minus x, அதாவது 20 minus x. இதுதான் வந்து என்னன்னா p of x is equal to xங்கிற binomial distribution. Subdivision 1ல வந்து exactly 3 items are defective. அதாவது சரியாக x ஓட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கணும். 3 items are defective. x வர 3 பிளேஸில் 3ன்னு கொடுக்க வேண்டியதான். 20c3 0.05 power 3 0.95 power 20 minus 3. 20 into 19 into 18 divided by 3 into 2 into 1 0.05 power 3 0.95 power 20 minus 3 17. 2 into 20 10 19 3 ஆல் 18 டிவைட் பண்ணோம்னா 6. 0.05 power 3 கால்குலேட்டரை யூஸ் பண்ணி போட்டோம்னா 0.000125. அதே போல் 0.95 power 17 0.4181. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 0.059. இதுதான் p of x is equal to 3 அப்படிங்கிறதோட வேல்யூ. Subdivision 1 over. Subdivision 2. x is equal to at least 2 defective items. 1 minus p of x is equal to 1 plus p of x is equal to 0. இது மட்டும்தான் வரும். இது எப்படி வரும்? 20 ஐட்டம் இருக்குது. p of 0, p of 1 plus p of 2 etc. up to p of 20. இதோட வேல்யூ எவ்வளோன்னா 1. நமக்கு தேவை p of 2 plus etc. p of 20 தான் சம்மில் வேணும். கணக்கில் கேட்டிருக்கிறது அட்லீஸ்ட் 2ங்கிறப்ப நமக்கு தேவை என்னென்னா p of 2லேருந்து ஆரம்பித்து p of 20 வரைக்கும் வேணும். இங்கே என்ன செய்கிறோம், மீதி இருக்கிற இந்த 2 டேர்மை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆயிடுது, p of 2 etc. p of 20 is equal to 1 மைனஸ் இந்த 2 வேல்யூ அந்த பக்கம் வந்துடுது. p of 1 p of 0வும் RHS வந்துடுது. அப்போ p of 2லேருந்து p of 20 வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக p of 1 p of 0வும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி அதை 1லேருந்து லெஸ் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இவ்வளவும் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இதை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது x is equal to 1, x is equal to 0. ncx
எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 1 n cube power 20 minus 1. இது வந்து x is equal to 1. அப்புறம் x is equal to 0னா 20c 0, 0.05 power 0, 0.95 power 20 minus 0. இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா 1லேருந்து லெஸ் பண்ணணும். 1 மைனஸ் 20c 1ங்கிறது 20, 0.05 பவர் 1 0.05, 0.95 பவர் 20 மைனஸ் 1 19, 20c 0ங்கிறது 1, எனிதிங் பவர் 0ங்கிறது 1, மீதி இருக்கிறது 0.95 பவர் 20. 1 மைனஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக எதை வெளில எடுக்கலாம்னா 0.95 பவர் 19 வெளில எடுத்துடும். இப்போ இதை காமனாக எடுத்துட்டா மீதி இருக்கிறது 20 இன்ட்டு 0.05 ப்ளஸ் இதில் 0.95ஓட பவரில் 19 வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரே ஒரு 0.95 மட்டும் இருக்கும். 0.95 பவர் 19ங்கிறது 0.37735. இதனுடைய வேல்யூ 1 ப்ளஸ் 0.95 1.95. 1 மைனஸ் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 7358. அப்புறம் 1லேருந்து இதை லெஸ் பண்ணால் 2642. இது சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். சப்டிவிஷன் 3 எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ் ஆகும். p of x is equal to 4. கரெக்டாக 4 ஐட்டம் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 4னு கொடுக்குறோம். 20c4 p power 4 cube power 20 minus 4. 20c4 4321. 0.05 power 4, 0.95 power 20 minus 4 16. 4க்கும் 20க்கு அடித்தா 5 into 19 3 to 6. 6க்கும் 18க்கும் அடித்தோம்னா 3618 into 17. இதனுடைய வேல்யூ அதே போல் 0.95 பவர் 16 4401. 0.0133. இதுதான் வந்து p of x is equal to 4ஓட வேல்யூ. அடுத்தது சப்டிவிஷன் 4. நம்ம கடைசியாக கேட்டிருக்கிறது மீன். மீன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா NP. n எவ்வளவு 20, pங்கிறது 0.05, 2 into 0.5 என்ன வரும்னா 1. இதுதான் வந்து மீன். வேரியன்ஸ் என்னென்னா NPQ. NPங்கிறதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1. Q அப்படிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், Qவோட வேல்யூ 0.95. 1ஆல் அதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது அதே தான் 0.95 தான். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.